ஃபெர்டின் ராயன் வந்து ஒரு மீனவ வகுப்பை சார்ந்தவர். அவர் அந்த திருநெல்வேலி மாவட்டம். இது எதுக்கு நடந்தது சார்? இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமைப்பாளர்களை ஆர்வலர்களை கொண்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் இறந்துருக்காங்க. கலெக்டரையே லாரி வச்சு அடித்த ஸ்டோரியெல்லாம் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரண்ராஜன். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் ஏ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் நேர்காணல் செய்வோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டின் ராயன் ரீசெண்டாக இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அவர் ரீசெண்டாக இப்போ வெட்டப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரோட நிலைமை, அதுக்கு முன்னாடி யார் இந்த ஃபெர்டின் ராயன், அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல. ஃபெர்டின் ராயன் வந்து ஒரு மீனவ வகுப்பை சார்ந்தவர். அவர் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் பல காலங்களில் அவர் இந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலராக இருந்து செயல்பட்டிருக்காரு. சமீபத்திலேயே அவர் வழக்கறிஞராகவும் ஒரு பத்திரிகை துறையிலும் இருந்து கொண்டு இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை சட்டப்படி அதை சந்தித்துட்டு அதற்கான நிறைய விஷயங்களை அதாவது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் அதை வெளியே எடுத்துகிட்டு வராரு அவர். அதுவும் இல்லாமல் அதை வெளியே எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சில சட்ட போராட்டங்களும் உங்களுக்கு நீதிமன்றத்தையும் அணுகி முறையாக இதை செயல்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறாரு. இது அவர் ரொம்ப இதுக்கு அங்கே பல சமூக அமைப்புகளும் சரி, மக்களாலும் சரி நிறைய பேர் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். சமீபத்தில் கூட சிறந்த சமூக ஒரு அமைப்புக்கான போராளி, ஒரு ஆர்டிஐ ஆக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கவர்னர் அவர்கள் கையால் விருது கூட வாங்கியிருக்கிறாரு ஒரு ஃபெர்டின் ராயன். நம்மளுடைய பத்திரிகை துறைக்கும் சங்கத்தையும் அவர் சார்ந்தவர் தான். அவர் ரொம்ப வருத்தமான செயல்பாடு. கடந்த இந்த 3ஆம் தேதி காலை சமூக விரோத கும்பலால் கொலைவெறி தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. அது மிகவும் கண்டனத்துக்குரியதாக தான் நாம் பார்க்கிறோம். ஸோ இது எதுக்கு நடந்தது சார்? இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போது இந்த திருநெல்வேலி மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நமக்கு சென்னைக்குள்ளேருந்து பார்க்கும்போது இந்த மதுரை, திருநெல்வேலி, இந்த தூத்துக்குடி மாவட்டங்கள் அது பின்தங்கிய மாவட்டம்னு நினச்சிப்போம். ஆனால் அப்படி கிடையாது. மிகப்பெரிய கனிம வளம் உள்ள மாவட்டங்கள் அவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது கனிமங்கள் மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த கனிம வளங்கள் உள்ளடங்கிய இடங்கள் தான் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியெல்லாம். அப்போ இங்கே பல ஆண்டு காலம் எந்த அரசாக இருந்தாலும் சரி, இந்த அரசும் அந்த அரசும் நல்லா சொல்ல, எந்த அரசு வரும்போதும் அங்கே ஒரு மிகப்பெரிய மாஃபியா இந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டுகிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருந்தாங்க. மணல் மாஃபியா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பல வகையில் இந்த கனிம வள கொள்ளைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய சமூக விரோத அமைப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது தொடர்ந்து போராட்டம். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஃபெர்டின் ராயனை வெட்டின மாதிரி நீங்கள் கடந்த ஆண்டுகளை நீங்கள் கடந்து நோக்கி பார்த்தா பல கொலைகள் நடந்திருக்கு. பல சமூக அமைப்பாளர்களை ஆர்வலர்களை கொண்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் இறந்துருக்காங்க. கலெக்டரையே லாரி வச்சு அடித்த ஸ்டோரியெல்லாம் இருக்குது. ரொம்ப மோசமான அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடமா நம்ம தொடர்ந்து. ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். இதை மற்ற இடங்களில் நடக்கலன்னு சொல்ல வரல. பட் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் அதிகபட்சமாக நம்ம நியூஸஸ்லையோ இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இதை பற்றி உங்களோட பார்வை? இல்லை, அதுதான் நாங்கள் அதாவது இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜாதிய போராட்டங்களும் ஜாதிய சண்டைகள் தான் அந்த சைடில் அந்த மாவட்டங்களில் அதிகமாக இருந்தது. அது காலம் கடந்து வரும்போது நிறைய அதாவது கனிம வளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பலன்களை தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. மணல் கொள்ளையெல்லாம் அப்படி தான். மணல்லலாம் நீங்கள் எத்தனை ஆயிரம் கணக்கு போட முடியாது, எத்தனையோ கோடிகள், அது நமக்கு நம்பரே சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே மணல் கொள்ளைகள் நடந்திருக்கு. நம்பர்ஸே கிடையாது. அதே மாதிரி மணல் மட்டும் இல்லை, உங்களுக்கு குவாரி இருக்குது, கல்குவாரிஸ் இருக்குது. அந்த இடத்துல நிறைய கல்குவாரி, அந்த கல்குவாரிகள்லேயும் பல கொள்ளைகள் நடந்துருக்கு. எல்லாமே இல்லீகலாக தான் எடுக்கப்படக்கூடிய இது.
கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஃபெர்டின் ராயனுடைய முக்கியமாக நிறைய செயல்பாடுகள் தொடர்ந்து அந்த திருநெல்வேலியில் வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ அவரை பற்றி அங்கே இருக்கிற லீடிங்காக இருக்கக்கூடிய பத்திரிகைகள், விஷுவல் மீடியாக்களும் சரி, பத்திரிகையிலையும் பிரிண்டிங் மீடியாலையும் அவரை பற்றி செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபெர்டின் ராயன் இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சார், இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சார் அப்படின்னு தொடர்ந்து வந்து அவரை பற்றின விஷயங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதனாலே சேலஞ்ச் பண்ணி நிறைய விஷயத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஸோ இதனுடைய காரணம் தான் இந்த சமூக கொலைவெறி தாக்குதல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பட் நம்ம பர்டிகுலராக எந்த குரூப்ஸ்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஏன்னா மாஃபியான்னு, ஏன்னா இவர் வந்து மாஃபியாலையுமே சில விஷயங்கள் கையில் போராட்டம் எடுத்து பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ரீசெண்டாக வந்து பஸ் ஸ்டாண்டு ரிலேட்டடாக, அரசு கட்டடங்கள் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து முன்னெடுத்து கோர்ட்டுக்கு போய் நிறைய போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் எந்த பர்டிகுலர் குரூப் இது பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதாவது நீங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நிறைய இப்போது ஒரு கல்லூரி மருத்துவமனை வந்து 4 மாடி கட்டடத்துன்னு ஒரு மருத்துவமனை வந்து இருந்துச்சு. அதனுடைய அனுமதி பெறாமல் அது வந்து கட்டடத்தில் வந்து பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் பண்ணி அதுக்கான மொத்தம் ஆஃபீஸர்ஸும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மிகப்பெரிய அவருக்கு ஒரு மிகப்பெரிய பகையை ஏற்படுத்திடுச்சு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் டிரான்ஸ்போர்ட்டு, அந்த லாரிகளுக்கு வந்து போலி பத்திரங்களை சமர்ப்பித்து நிறைய இல்லீகல் டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் அவர் கண்டுபிடிச்சி அதையும் அவர் வந்து பொது வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதே சமயம் அது உங்களுக்கு சட்டப்படி கோர்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணி அவங்க மேலையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வச்சுருக்கிறாரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 கல்குவாரிகளுக்கு மேலே இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ அது. ஆனால் வந்து அது வந்து சமீபத்தில் கடந்த காலங்களில் அந்த கல்குவாரி நிறுத்தப்படணும்னு சொல்லி ஆர்டரே ஆயிடுச்சு. ஆனால் அதையும் மீறி இன்னும் கூட இல்லீகல் அந்த கல்குவாரிகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் இவர் என்ன பண்ணுறாரு, பிரேக் பண்ணுறதுக்கான எல்லா ஆவணங்களையும் சட்டப்படி எடுத்து அது அரசு கவனத்துக்கும், அதாவது நீதிமன்ற கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனார். ஸோ அதுவும் ஒரு வகையான ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பல ஆயிரம் கோடி வந்து நிதி ஒதுக்கிடப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் போக்குவரத்து பஸ் நிலையம் வந்து திறக்கப்பட்டது. ஆனால் அதில் என்னென்னா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் வந்து திறந்து வச்சார். பட் என்னென்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 12 பேருக்கு மதுரை ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இவர் அந்த கட்டடம் வந்து உரிய அனுமதி பெறாமல் இருக்குது. அது கவர்மெண்ட் பில்டிங்காக இருந்தால் கூட சட்டம் ஒன்று தானே. அதை கண்டுபிடிச்சி அந்த பெரியார் பஸ் நிலையம் வந்து முறையாக எந்த அனுமதியும் பெறவில்லை. அதை கட்டணத்துக்கான நிறைய அந்த ஃபயரை இதுக்கான அனுமதி பெறணும், நிறைய அதற்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் அவர் வந்து சட்டப்படி எடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றத்தில், அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்கிறாரு. மதுரை உயர்நீதிமன்றமும் 12 பேர் மேலே கலெக்டருக்கும் சேர்ந்து இந்த நோட்டீஸு கலெக்டரு எல்லாத்துக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அதுக்கான விளக்கம் கேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னா இப்போது உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகளோ சரி, அரசியல்வாதிகளோ சரி, இந்த மாதிரி அவமானப்படும் போது இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை வந்து உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. மேலும் இப்போ சமீபத்தில் வந்து கார்ப்பரேஷன் வந்து இந்த டெண்டரில் வந்து இந்த கார்ப்பரேஷன் இந்த கழுவுறது பெனாயில் எடுத்தக்கூடிய ஊழல் ஒன்று மிகப்பெரிய 60 ரூபா பெனாயில் 200 ரூபா 250 ரூபாய்க்கு வாங்கிக்கிற மாதிரி நடைமுறையில் இருக்குது. ரொம்ப கேவலமான விஷயம். ஆனால் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. அதையும் அவர் எடுத்து அதை சமீபத்தில் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பகைகள் வந்து அவருக்கு அங்கே உருவாகியிருக்கு. அதனால் இந்த வந்து கண்டிப்பாக தெரியும், இது வந்து யார் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு பொதுவான மனிதனாக இருந்து இன்னாரு தான் அப்படின்ட்டு சொல்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாது. காரணம் அது சட்டத்தின் கிட்ட இருக்கிறதுனால காவல்துறை சரியானவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. இது பட் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம நியூஸஸ்லேயே இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம அவரை பற்றி கேதர் பண்ண முடியுது. ஸோ நமக்கே இவ்வளோ விஷயங்கள் தெரிகிறப்ப அரசுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் இது தெரியாமலையாக இருந்திருக்கும். அது இல்லாமல் ஏன் இந்த கேசஸ் இப்போ வெட்டினதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த இஷ்யூ நடந்தது போன வாரம்.
இன்ன வரைக்கும் எந்தவித டெவலப்மெண்ட்டும் இல்லை, மீடியாஸ் இதை எடுத்து பேசலை. காவல்துறை வந்து எந்த லெவலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவலில் இருக்குன்னு நம்மளுக்கு இன்னமும் தெரியல. இது அப்படியே ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாவே என்னோட பார்வைக்கு தெரியுது. இன்னும் பெருசாக இது எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இல்லை அப்படி இல்லை. இது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஃப்ரெடின் ராயன் பொறுத்தளவு சமீபத்தில் அவருக்கு நீண்ட காலமாக உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. சமீபத்தில் வந்து ஒரு த்ரெட் இருந்துச்சு, லைஃப் த்ரெட் இருந்திருக்கு. இவர் காவல்துறை கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவருக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வேணுங்கிற ஒரு இதையும் அவர்கிட்ட அணுகி இருக்கிறாரு. காவல்துறை ஆனால் அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க தவறி இருக்காங்க. இன்னொரு வகையில் யோசிச்சு போனால், ஒரு முக்கியமான ஒரு மனிதன் இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ லைஃப் த்ரெட் வருது அப்படின்னா உளவுத்துறைக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. ஏன்னா உளவுத்துறை எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்துல நம்ம உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங் தான், தமிழ்நாட்டு உளவுத்துறை. அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த லைஃப் த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அவருக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், இல்லை அவரை அலாட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே செய்ய தவறி இருக்காங்க. இவர் போலீஸ்கிட்ட இவருக்கு பாதுகாப்பு கேட்டு மனுவும் அளிச்சிருக்கிறாரு, அதையும் அவங்க கொடுக்க தவறி இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முழுக்க உளவுத்துறையினுடைய தவறாகவும் காவல்துறை தவறாகவும் தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே பல விஷயங்களை நம்ம எல்லாரையுமே மொத்தமாக வந்து பொத்தம்போக்காக வந்து குற்றம் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் காவல்துறைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, இவர் தன்னுடைய லைஃப் த்ரெட் இருக்குது, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ஒரு பாதுகாப்பு கேட்டு மனு செஞ்சும் அவருக்கு ஏன் வழங்கலைங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒரு சாமானியனாக இருந்தால் பரவாயில்ல, பல சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இதை கொடுத்துருக்கணும். இப்போ அதுக்கு காவல்துறை தான் உரிய பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெடின் ராயனுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்ன ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தில் பதிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவர் வந்து இந்த அடிபட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கிற திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தான் சேர்க்கப்பட்டார். ஆனால் அங்கே கூட அவருக்கு அங்கே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுங்கிறது அங்கே காவல்துறையுடைய உளவுத்துறையை உடனே சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிறதே ஆபத்து அப்படிங்கிற இடத்துக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் துரித நடவடிக்கையில் அவங்க உறவினர்களும் அவங்க நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து உடனடியாக வந்து அந்த அரசு மருத்துவமனையிலேருந்து அவரை அங்கேருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க, திருவனந்தபுரம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அங்கே அவருக்கு சிகிச்சை நல்ல முறையில் அளிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டோம். மேலும் வந்து மேற்கொண்டும் இந்த காரணத்தினால் வந்து என்னன்னா, இவர் வந்து கொலை செய்யணுங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் தாக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் ஏதோ காட் கிரேஸ் வந்து அவர் இறப்பு இல்லாத தப்பிச்சுக்கிட்டாரு. இருந்தாலும் சமூக விரோத கும்பல் வந்து இன்னும் அவர் மேலே ஒரு டார்கெட் இருக்குது. அதாவது ஃப்ரெடின் ராயன் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தார் மேலேயும் டார்கெட் இருக்குது. அதனால் அவங்களுடைய ஃப்ரெடின் ராயனுக்கு மீண்டும் வந்து ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அது அவருக்கு வந்து எந்த வித பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவங்க குடும்பத்தாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த சமூக ஆர்வலர்களும் அந்த தமிழ் மீனவ கட்சி அவங்களும் மற்ற நிறைய அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து அங்கே இருக்கிற கமிஷனர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெடின் ராயனுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு மனு வந்து இன்றைக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளும் அது மாதிரி இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களாக பாதுகாக்க வேண்டுங்கிறது ரொம்ப நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறோம். ஸோ இப்போ ஃப்ரெடின் ராயனுக்கு ஆதரவாக என்னென்ன அமைப்புகள், சமூக அமைப்புகள் அங்கே திருநெல்வேலியை பொறுத்தளவு இந்த மாதிரி ஃப்ரெடின் ராயன் மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. இவர் மிக முக்கியமான ஒரு சமூக ஆர்வலராக இருந்து செயல்படுறதுனால அங்கே மக்கள் அவருக்கு மிக ஆதரவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர், அந்த மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு மிக முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். அந்த தமிழ் மீனவ இயக்கம் சொல்லிட்டு அந்த மீனவர் இயக்கம் இவருக்கு சார்பாக பல போராட்டங்களை முன்னெடுக்கிறதா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளனாகவும் அவருக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்மளும் அவருக்கான அந்த நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம். இதெல்லாம் வந்து அவருக்காக நம்ம செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக இதுக்கான சமூக அமைப்புகளும் சரி மக்களும் சரி அவருக்கான நியாயத்தை கேட்டு கண்டிப்பாக அரசுக்கு அதில் உழுகிற மாதிரி செய்யணுங்கிறது நம்மளுடைய வேண்டும். அதே மாதிரி இப்போ அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவாக இருக்கும்? இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பதிவை நம்ம முன்னிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கோம். இப்போ நம்ம திருநெல்வேலி மட்டும் கிடையாது, பொதுவாகவே நம்ம சொல்லப்போனால், ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி நம்ம இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை.
ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் பிரம்மானு ஒருத்தர் வழக்கறிஞர் இருந்தார். இவர் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் போட்டார். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து கொலைவெறி தாக்குதல் சமூக விரோதிகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மணல் கொள்ளையை தடுப்பது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் சரியா வரல, கோவிந்தனே ஒருத்தர், அவரும் இந்த மாதிரி மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் லைஃப் த்ரெட் வருதுன்னு தானா மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு, ஆயுதம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வந்து துப்பாக்கி ஏந்திய அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவருக்கு. அவர் கிட்டத்தட்ட 4 வருடம் அந்த மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த மாதிரி கல்லூரி ப்ரொஃபஸர்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருந்தது. அவங்க இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களாக இருந்து நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு லைஃப் த்ரெட் இருந்துச்சு. அவங்கள கொலைவெறி தாக்குதல் செய்திருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் உயர் அதிகாரி ஒருத்தரை வந்து அடிச்சே கொண்டுட்ருக்காங்க இந்த மாதிரி. ஸோ தொடர்ந்து அந்த திருநெல்வேலி, அந்த தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இந்த சமூக விரோத செயல்பாடுகளை எதிர்த்து கேட்கக்கூடியவங்களை இந்த கொடூர தாக்குதலும் கொலையும் பண்ணுறது வாடிக்கையாக இருக்குது. இது வந்து நம்ம பேசுறதுனால மட்டும் அரசுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய வேடிக்கை. அரசுக்கு இது தெரியும், இருந்தாலும் அரசு இதை வந்து ஏன் இவ்வளோ ஒரு மெத்தனமாக பார்க்குதுங்கிறது மிகப்பெரிய வருத்தம். காரணம், நம்ம இப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்த ஒரு தண்டவாளம்னா 2 பக்கம், ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசு அதிகாரிகள், இவங்க 2 பேர் உடன்பட்டு பயணப்படுறதான் ஒரு அரசு. அவர் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க 2 பேரும் ஒரு மித்த கருத்தோ செயல்படணும். ஆமாம், இப்போ வந்து இந்த அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி சமூக விரோத அமைப்புகளோட நிறைய அரசு அதிகாரிகள் உடன் கைகோர்த்து வேலை பார்க்குறாங்க. அபரீதமான பணம். இதுக்கு யாருக்கு வந்து களங்கம் வருதுன்னா அரசுக்கு தான். இப்போ தற்போது இருக்கிற தமிழக அரசுக்கு ஒரு எப்படியா நல்ல ஆட்சி செய்யணுங்கிற ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு தான் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு களங்கத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து பொது வெளியில் தெரியும் போது. அதனால் அரசு வந்து முன்னின்று இந்த மாதிரி சமூக விரோத செயலில் ஈடுபடவங்க யாருன்னு முதல்ல அடையாளம் கண்டுக்கணும். இது ஒன்றும் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயமாகவும் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து அரசுனுடைய சொத்து. இது அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த மாதிரி கொள்ளைகள்னால அரசுக்கு தான் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். மிகப்பெரிய வரக்கூடிய ரெவென்யூ வந்து அரசுக்கு தான் போகுது. ஒரு தனி மனிதனுக்கு இந்த மாதிரி ரெவென்யூ போயிடுது. அதனால் அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு இந்த சமூக விரோதிகள் யாருன்னு ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரசு அதிகாரிகள், இந்த சமூக விரோத செயல்பாடுகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் அடையாளப்படுத்தி அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், ரொம்ப துரிதமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் காவல்துறை வந்து இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரெடின் ராயன் வந்து காவல்துறை மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அதனால் காவல்துறையின் மேலே ஃப்ரெடின் ராயன் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறாரு. அதே மாதிரி காவல்துறையும் ஃப்ரெடின் ராயன் மேலே நாங்கள் பேசணும். இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட ரொம்ப அவர் மேலே ஃப்ரெடின் ராயன் மேலே நல்ல மரியாதை தான் வச்சுருக்காங்க. அதனால் காவல்துறைக்கு இந்த இடத்துல நம்ம வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த செயல்பாடு செஞ்சவங்க ஒரு கூலிப்படையை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கு செய்ய சொன்னவங்க யார், இதுக்கான பின்னணி என்னங்கிறத உடனடியாக கண்டுபிடிச்சி அவங்க சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும். ஏன்னா நாட்டில் வந்து ஒரு நியாயத்தை கேட்கக்கூடிய ஒருத்தனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வேறு யாருமே நியாயத்தை கேட்காம இந்த சமூகம் அப்படியே மாறி கடைசியில் போயிட்டு அயோக்கியர்களுக்காக அமைக்கப்பட்ட சமூகமாக மாறிடும். யோக்கியம் யாருமே வாழ முடியாது இந்த சமூகத்தில். அதனால் அரசும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, காவல்துறையும் சரி, அதே சமயம் மக்களும் சரி, ஒரு நியாயத்துக்காக போராடுவர்களுக்கு பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக இதை நம்ம வந்து இந்த கட்டத்தில் நம்ம உடனடியாக பதிவு செய்ய வேண்டியது இருக்கும். இந்த பதிவை பார்க்குறவங்க உடனடியாக எல்லாருக்கும் இதை வந்து நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கீங்க. ஏன்னா யாருக்கும் ஒரு நல்லதை கேட்குறவனுக்கு ஒரு செய்தியாக பார்க்கக்கூடாது. நாளைக்கு நமக்கும் இது நமக்கும் தான் அப்படிங்கிறத உணர்ந்தால் போதும். பெரிய ஒரு கொள்ளை அடிக்கிறவனை தடுக்கும் போது வரக்கூடிய தவறை கேட்குறான், அதனால பெரிய பகை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டா அதே மாதிரி மனோபாவம் எல்லாருக்கும் மாறி சின்ன விஷயத்தோட உன்னால் கேட்க முடியாது, சின்ன விஷயத்த கூட நியாயத்தை கேட்க முடியாத இடத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம்.
ஆகவே நான் ஒரு அநியாயம் நடக்கிற இடத்துல எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குது. அது எல்லாரும் கேட்கணும். அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, தூத்துக்குடி மக்களும் சரி, இதை பார்த்து ஃபெர்டின் ராயனுக்கு நியாயத்தை கேட்டு அரசு காதில் ரொம்ப சத்தமாக ஒலிக்கிற மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு போகணுங்கிறதான் இந்த பதிவின் மூலம் நம்ம கேட்டுக்கொள்ளும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி.